வணக்கம் ஆனந்தி. அதாவது முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெகன்மூர்த்திக்கு உச்சநீதிமன்றமானது தற்பொழுது முன்ஜாமீன் வழங்கி இருக்கின்றது என்பதுதான் தற்போதைய செய்தி. நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கின்றது, தமிழக அரசுக்கு நோட்டீஸும் அனுப்பப்பட்டிருக்கின்றது. ஆனால் தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உச்சநீதிமன்றத்தால் ஜெகன்மூர்த்திக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கின்றது. அவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட மாட்டார். 25,000 ரூபாய்க்கான ஜாமீன் பத்திரத்துடன் அவர் விசாரணை அதிகாரி முன் சாதாரண ஜாமீனை பெற்றுக் கொள்ளலாம் என்று உச்சநீதிமன்றமானது உத்தரவிட்டிருக்கின்றது. தற்போதைய சூழ்நிலையில் உச்சநீதிமன்றத்தால் அவருக்கு ஜெகன்மூர்த்திக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கின்றது. அவர் காவல்துறையால் கைது செய்யப்பட மாட்டார் என்பதுதான் தற்போதைய செய்தி. இந்த சிறுவன் கடத்தல் விவகாரத்தில் எம்எல்ஏவும் புரட்சி பாரதம் கட்சியினுடைய தலைவருமான ஜெகன்மூர்த்தி ஏற்கனவே அவர் சென்னை உயர்நீதிமன்றத்திலும் இந்த விவகாரத்தில் முன்ஜாமீன் மனுவை கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவானது சென்னை உயர்நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டது. கேஜிகுப்பம் தொகுதி எம்எல்ஏவும் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவருமான ஜெகன்மூர்த்தி தான் காதல் திருமணம் தொடர்பான ஒரு விவகாரத்தில் அந்த திருமணம் செய்து கொண்டவருடைய சகோதரரான சிறுவனை கடத்துவதற்கு மூளையாக செயல்பட்டதாக இவர் மீது குற்றச்சாட்டு இருக்கின்றது. இந்த நிலையில்தான் இவர் முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடியிருந்தார். ஆனால் சென்னை உயர்நீதிமன்றம் அதனை தள்ளுபடி செய்ததை தொடர்ந்து அவர் தலைமறைவானார். அவரை கண்டுபிடித்து கைது செய்வதற்காக 4 சிறப்பு போலீஸ் குழுக்கள் அமைக்கப்பட்டன. இந்த விவகாரத்தை சென்னை உயர்நீதிமன்றம் அவருடைய முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்ததை தொடர்ந்து ஜெகன்மூர்த்தி உச்சநீதிமன்றத்தை நாடினார். உச்சநீதிமன்றத்தில் தான் இந்த வழக்கு சற்று முன்னர் விசாரணை நடைபெற்றது. விடுமுறை கால அமர்வு தான் உச்சநீதிமன்றத்தை தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றது. அதன் அடிப்படையில் நீதிபதிகள் மனோஜ் மிஸ்ரா மற்றும் கோட்டீஸ்வர் சிங் ஆகியோர் அடங்கிய விடுமுறை கால அமர்வானது இந்த வழக்கை விசாரித்தது. அப்போது நீதிபதிகள் கேள்விகள் எழுப்பினார்கள். அவர் மீது என்னென்ன குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன, இதற்கு முன்பாக அவர் மீது குற்றச்சாட்டு வழக்குகள் ஏதாவது உள்ளனவா என்பது தொடர்பாக பல்வேறு கேள்விகளை எழுப்பினார்கள் நீதிபதிகள். அதற்கு மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் இந்த விவகாரத்தில் அவர் தேவையில்லாமல் இழுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் தான் தற்பொழுது உச்சநீதிமன்றமானது இந்த வழக்கில் உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கின்றது. தமிழக அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு, தமிழக காவல்துறைக்கும். அது மட்டுமல்லாமல் பார்த்தது போல தற்பொழுது ஜெகன்மூர்த்திக்கு தற்பொழுது உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியிருக்கின்றது. அவர் காவல்துறையினால் கைது செய்யப்பட மாட்டார். 25,000 ஜாமீன் பத்திரத்துடன் அவர் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பிணைத்தவரை கட்டி வழக்கமான ஜாமீனை பெற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கூறியிருக்கின்றது. தற்போதைய சூழ்நிலையில் ஜெகன்மூர்த்திக்கு ஒரு முக்கியமான விஷயமாக அவர் கைது செய்யப்பட மாட்டார். அவருக்கு முன்ஜாமீன் வழங்கியிருக்கின்றது உச்சநீதிமன்றம். ஆனந்தி.